எல்லாமே ஓடல. அதை கேட்கிறோம். அடுத்த ஒருத்தர் என்ன பண்றீங்க? உடனடியா மொபைல் யாரை வச்சுக்காதீங்க. அப்ப வந்து எல்லாரும் மொபைல வச்சுக்கலாம். நாங்க ஏஜென்ட் வேட்பாளர் மட்டும் நாங்க வச்சுக்க கூடாது. அதுக்கு மேல சொல்றவங்க இது என்ன படத்துல வர மாதிரி மேல சொல்றதா கேட்போம், மேல சொல்றதா கேட்போங்கிற மாதிரி கையில வச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் சீர்காழி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர், மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர். சிறப்பான முறையில் தேர்தல் நடந்து முடிந்தது. வெற்றிகரமாக தமிழக மக்களும் 3 தொகுதி வாக்காளர் மக்களும் வாக்களித்தார்கள். வாக்குச்சாவடியில் வாக்களித்து ஏவிசி கல்லூரி, மன்னமந்தல் ஏவிசி கல்லூரியில் வாக்குப்பட்டியெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது. அதை பார்க்குற விதமாக 5 நபர்களை அந்தந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அமைச்சிருக்காங்க, வேட்பாளர் அமைச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக நான் மார்னிங்கும் வந்தேன். ஈவினிங் வந்த சூழ்நிலையில் யதார்த்தமாக கம்ப்யூட்டரை செக் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது எல்லாமே டிஃப்ரெண்டான டைம். டிஸ்பிளேயில் ஒரு டைம் ஓடுது, உள்ள கேமராவில் ஒரு டைம் ஓடுது. அதை உன்னிப்பாக கவனிக்கும் போது பார்த்தா தான் கேமராக்கள் எல்லாமே 3 மணி நேரம் பின் சைடு பேக் சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 17.20னா ஃப்ரண்டில் ஓடுறது வந்து 20 ஓடுது. இது மாதிரி ஓடிட்டு இருக்கும் போது நாங்கள் கேள்விகள் கேட்டோம். எந்த அதிகாரிகளும் வரல. டெக்னீஷியன்கிட்ட போய் கேட்கும் போது இது டெக்னீஷியன் ப்ராப்ளம், ஒரு சைடு இன்வெர்டரில் ஓடுது, ஒரு சைடு கரண்ட்டில் ஓடுது, அதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு ஈஸியாக அந்த பதிலை சொல்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்தது கண்ட்ரோல் ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் போய் அங்கே செக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கண்ட்ரோல் ரூமை போய் பார்க்கும் பொழுது குறிப்பாக சீர்காழி தொகுதியும் பூம்புகார் தொகுதியும் வாக்குப்பெட்டிகள் வைக்கக்கூடிய பேக் சைடு, அதாவது பேக் சைடு வந்து குறிப்பாக 3 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டாக பேக் சைடு ஃபுல்லாக கேமரா வந்து மாறி மாறி டிஃப்ரெண்ட்டாக ஓடிட்டு இருக்கு. இதை கேள்விகள் கேட்கும் போது அங்கே உள்ள தாசில்தார் அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது உத்தரவு வந்து மேலேருந்து சொல்லணும், எங்களுக்கு லைவாக காமிங்க, நாங்கள் யாராவது ஒருத்தவங்க போய் நிற்கிறோம், இல்லை காவல்துறை யாராவது ஒருத்தவங்க போய் அங்கே நிற்கட்டும், அப்போ தான் லைவ் தெரியும், இல்லை மேலேருந்து எங்களுக்கு வரும்னு சொல்லும் போது ஆர்டிஓ, சீர்காழி ஆர்டிஓவை தொடர்பு கொள்கிறோம். சீர்காழி ஆர்டிஓ என்ன சொல்கிறாருன்னா, இது நான் முடிவு பண்ண முடியாது, கலெக்டர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் கலெக்டரோட ஃபோனுக்கு தொடர்பு கொள்கிறோம். நாட்டிச்சபிளில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய இந்திய தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியரை அதிகாரியாக நியமிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுது தாசில்தாரையோ ஆர்டிஓவையோ நாங்கள் தொடர்பு கொண்டா மேல் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த அதிகாரிகளோட தொலைபேசி எண்ணும் எந்த விதமான தொடர்புலையும் இல்லை. இதுக்கப்புறம் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே என்ன நடக்குது, மயிலாடுதுறை சட்டமன்ற 3 தொகுதியிலையும் என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியாகவே தெரியல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியில் நடக்கக்கூடிய தேர்தல், மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் ஏஜென்ட் யாருமே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வருது. நேற்று நடந்த கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார் கூட்டத்தில் கூட எங்கள் வேட்பாளர்கிட்ட யார்கிட்டையுமே மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது தொலைபேசியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த இஷ்யூ நடந்த பிறகு நீங்கள் யாரும் தொலைபேசியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதிகாரிகளை கேட்கும் பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஒரு தனி சட்டம், தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி சட்டங்கிற மாதிரி இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலவரம் இருக்குது. குறிப்பாக பேக் சைடு இருக்கிற கேமராக்கள் நேரங்கள் தாமதமாக பின்தங்கி ஓடுகிறது. அதற்கு சரியான தீர்வு கொடுங்க. நன்றி, வணக்கம்.